வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் தென்னம்பிள்ளை நட போகிறோம். இங்கே பொதுவாக தென்னம்பிள்ளைலாம் சரியாக வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய மரம் செடிகள்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது எல்லாமே வரும்போது தென்னம்பிள்ளை எப்படி வராமல் போயிடும், ஒரு முயற்சியாக நம்ம செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் வைக்கிறோம். தென்னம்பிள்ளை நட தெரியாதவங்களுக்கு இந்த காணொலி ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது நாட்டு ரக தென்னங்கன்று 8 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அது பலன் தரத்துக்கு நிறைய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தென்னம்பிள்ளைகள்லாம் கிடைக்கிது. அதெல்லாம் 3 ஆண்டுகள்லேயே பலன் தரும். நம்ம நல்லதையே தேர்ந்தெடுப்போம். இப்போ இது நடுறதுக்கு 3க்கு 3 குழி எடுக்கணும். அந்த குழியை 10 நாள் காய விட்டுறணும். நல்ல காத்தோட்டமாக இருக்கணும் அந்த குழி. இப்போ அந்த குழியில் ஒரு அடிக்கு மண் போடணும். உங்களுக்கு மணல் கிடைக்கும்னா ஆற்று மணல் போடுங்க. தென்னம்பிள்ளை நல்லா சீக்கிரமே வளரும். இந்த குழியில் ஒரு அடி மண் போட்டுட்டு ஒரு 2 கிலோ அளவுக்கு கல்லுப்பு கொட்டணும். நீங்கள் வெறும் கல்லுப்பு மட்டுமே கொட்டணுன்னாலும் 2 கிலோ அளவுக்கு மொத்தமாக பரவலாக கொட்டி விட்டுருங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்து போட போகிறேன். இந்த வேப்பம் புண்ணாக்கு கசப்புக்கு எலி அவ்வளோ சீக்கிரம் இந்த தேங்காயை பறிக்காது. அதே மாதிரி இந்த உப்பு கொட்டுறது இந்த தேங்காயில் இருக்கிற மட்டையில் சீக்கிரமாக செல்லு வைக்காமல் இருக்கிறதுக்காக இது போடுறோம். அப்போ தான் நல்லா வேர் பிடிச்சி வரும். மண் போடும்போது உங்ககிட்ட எருமண் இருந்ததுன்னா, அதாவது தொழு உரம் இருந்ததுன்னா அதையும் கூட கொஞ்சம் சேர்த்து போடுங்க. நான் இன்னும் 1 மாதம் கழித்து அதை தொழு உரம் போடலான்ட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு உரம் கிடைக்கல. இந்த தாய் மண் உடையாமல் பத்திரமா இந்த குழிக்குள்ளார உப்புக்கு நடுவில் வச்சுருங்க. சுற்றிலும் கொஞ்சம் மண் கொட்டிட்டு அந்த மண் உடையாத அளவுக்கு கொட்டிடுங்க. அணைச்சி விட்டுருங்க இது மாதிரி. அதுக்கப்புறமா மேலே திரும்பவும் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போடலாம். இது முக்கியமாக எலிக்காக தான். எலிக்கே மற்ற பூச்சிகள்லாம் இந்த வேரை அரிக்காமல் இருக்கிறதுக்கு. இதை போல் குழந்தைங்களும் பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா மரம் நடுறது எல்லாமே ஒரு சின்ன நற்செயலாக அவங்க மனசில் கண்டிப்பாக பதியும். மண்ணெல்லாம் போட்டுட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் கூட வேப்பம் புண்ணாக்கு போட்டு திரும்பவும் மேலே மண் போட்டுட்டு நல்லா மிதித்து விட்டு அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டுட்டு தண்ணி விட்டுடலாம். எந்த அளவுக்கு நம்ம தென்னம்பிள்ளைக்கு தண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமே பலன் தரும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளி குறித்த உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழுள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழுள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.